ஆசிரியர் தேர்வு நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க, எவ்வளவு வேக்கன்சி இருக்கும், அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கல்வி அமைச்சர் அவர்கள் வந்து கணிப்பொறி அறிவியல் ஆசிரியர் அதே மாதிரி உடற்கல்வி ஆசிரியர் இந்த ரெண்டுக்குமே வந்து வேக்கன்சியை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான டீச்சர்ஸ் அந்த வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்க போகுது, பிசிக்கல் டைரக்டர் இதுக்கான வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி டெய்லியுமே வந்து என்கொயரி பண்ணுறீங்க. எப்போது வேண்டும்னாலும் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெர்பிக்கான அறிவிப்பை வந்து டிஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. நீங்கள் கரண்ட் நியூ சிலபஸை படித்து நீங்கள் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அறிவிப்பு வந்த உடனே எக்ஸாம் எப்போது வேண்டும்னாலும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமை ஈஸியாக தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து நீங்களும் ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த வரக்கூடிய பிஜி டெர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா போட்டியாளர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. வினாத்தாள் அமைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கடினமாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா போட்டியாளர்கள் வந்து அதிகமாக இருந்தாங்க. நியூ சிலபஸு வினா அமைப்பு வந்து ரொம்ப கடினமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட தமிழ் தகுதி தேர்வுலே பார்த்தோம் அப்படின்னா 80,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து தகுதி பெறலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க, படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸை நல்லா பார்க்கணும். ரெண்டாவது நீங்கள் படித்ததை ப்ராப்பராக வந்து படிக்கணும். அடுத்து நீங்கள் படித்த தலைப்பில் இருந்து மாதிரி தேர்வு பிரித்து, அதாவது டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணல, இதெல்லாம் வந்து வேறு விஷயம். அதே மாதிரி நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, நமக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு அசால்ட்டில் இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்காமல் இருக்க வேண்டாம். நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூமில், அது கேர்ள்ஸ் ஸ்கூலாக இருக்கலாம், பாய்ஸ் ஸ்கூலாக இருக்கலாம், கோயட் ஸ்கூலாக இருக்கலாம், அந்த கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதே மாதிரி ஒரு லெசனை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முன் அனுபவம் வந்து உங்களுக்கு இருக்கும். இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியாது. இந்த அனுபவம் வந்து எங்கே உதவும் அப்படின்னா மேபி இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு பாய்ஸ் ஸ்கூலோ கேர்ள்ஸ் ஸ்கூலோ கோயட் ஸ்கூல்லே வந்து அப்பாயின்மெண்ட் ஆகுறீங்க அப்படின்னா அங்கே தான் வந்து உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் வந்து இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் நம்மக்கிட்ட படித்த ஒரு சில டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக இத்தனை வருஷமாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், ப்ரைவேட் ஸ்கூலில் இத்தனை வருஷமாக வேலை பார்க்கேன், ஸோ எனக்கு வந்து எல்லாமே தெரியும், நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன படிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு ஈகோ மனப்பான்மையோடு வந்து இருந்தாங்க. அவங்க யாருமே வந்து பாஸ் பண்ணல. ஆனால் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்கிறத ஒபே பண்ணிவிட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து பயிற்சி எடுத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க, ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிஜி டெர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் 14 பாடத்துக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 14 பாடம் என்னென்ன பாடம்? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, அதாவது தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, எக்கனாமிக்கு, அதே மாதிரி பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் சயின்ஸு, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, இந்த ரெண்டுமே சேர்த்து ஒரே பேப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 இந்த மாதிரி 14 பாடத்துக்கு பார்த்தோம்னா பிஜி டெர்பி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான தனித்தனி சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் படித்ததை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்க்கணும். சிலபஸை பொறுத்த மட்டும் 14 பாடத்துக்குமே வந்து தனித்தனி சிலபஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ரெண்டாவது வந்து முந்தைய வருட வினாத்தாள். முந்தைய வருட வினாத்தாளை பொறுத்த மட்டும் வெப்சைட்டில் கொஸ்டின் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து சிலபஸ் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த ரெண்டையுமே பார்க்கும்போது மட்டும்தான் எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, வினாக்கள் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, அடுத்து எல்லாமே வந்து நியூ சிலபஸ் தான். ஸோ மேஜர், சைக்காலஜி, கரண்ட் அஃபேர், ஜிகே இந்த மாதிரி 150 வினாக்களுக்குமே வந்து நியூ சிலபஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா
மேஜரை மட்டும் படித்தா போதுமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மேஜரில் 110க்கு 110 யாருமே ஸ்கோர் பண்ண போகிறது கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா 130க்கு 130 வந்து ஸ்கோர் பண்ண போகிறது கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து மேஜரில் 110 மார்க் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா 130 மார்க் இருக்குது. அப்போ மேஜரை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்து ஸ்கூல் புக்கு படிக்கணும். இது வந்து அடிப்படை. ரெண்டாவது சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே வந்து சேர்த்து வச்சு படிக்கணும், கம்பேர் பண்ணி படிக்கணும். அதுதான் வந்து மெயின் பாயிண்ட். அடுத்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 130 வினாக்கள் உங்களுடைய பாடம் சார்ந்த வினாக்கள். புதுசாக வந்து சைபர் செக்யூரிட்டி பற்றி இருக்குது, அதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ முதன்மை தாள் 110 மார்க்கை பொறுத்த மட்டும் மேஜரில் நீங்கள் எவ்வளவு ஃபோக்கஸாக கன்சிஸ்டன்சியாக நீங்கள் படித்ததை டிசிப்ளினாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் மேஜரில் 110க்கு 130க்கு 80க்கு மேலே 90க்கு மேலே 95 மதிப்பெண்களுக்கு மேலே உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக மேஜருக்குன்னு சொல்லி சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸில் உள்ள யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் வந்து மாடல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு, டாபிக் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு இந்த மாதிரி பல வகையான டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக ஒரு டாபிக் கூட மிஸ் பண்ணாமல் ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணி படிக்க முடியும். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சைக்காலஜியை பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே வந்து பொதுவானது 30 வினாக்கள் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா 10 வினாக்கள் இருக்கும். அப்போ இந்த சைக்காலஜியை பொறுத்த மட்டும் நீங்கள் பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் ஃபஸ்ட்டு செம் செகண்ட் செம் ஃபோர்த்து செம்மில் மிக முக்கியமான கல்வி திட்டங்கள், கல்வியில் வந்து அறிஞர்கள் வந்து என்னென்ன தத்துவங்கள் கோட்பாடுகள் வந்து சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மத்திய அளவில் மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் யார் கொண்டு வந்தாங்க, என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 30க்கு 30 ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த 10 வினாக்கள் எல்லாருக்குமே பொதுவாக வந்து கரண்ட் அஃபேர்ஸுக்கே இருக்குது. இதை பொறுத்த மட்டும் அஸ் ஏ டீச்சராக நீங்கள் டெய்லியுமே வந்து நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக 10க்கு 10 வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, அப்போ 13 படத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 110 30 10 இந்த மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 130 + 10 + 10 இந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணணும். இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா பெண்களை விட ஆண்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து அதிகமாக வந்து போட்டி போட்டாங்க. ஆனால் பிஎட் காலேஜை பொறுத்த மட்டும் பெண்கள் தான் வந்து அதிகமாக படிப்பாங்க. எம்எஸ்சி பிஎடு, எம்ஏ பிஎடு, எம்காம் பிஎடு, எம்சிஏ பிஎடு இந்த மாதிரி வந்து படிச்சிருப்பாங்க. ஆனால் நிறைய பெண்கள் வந்து நீங்கள் படித்த பட்டப்படிப்பை வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் பிஎட் படிக்கீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலைக்கு போகணும் அப்படின்னு கனவோட தான் வந்து படித்து முடிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் படித்த எம்ஏ பிஎடு, எம்எஸ்சி பிஎடு அண்ட் எம்காம் பிஎடு, எம்சிஏ பிஎடை வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஈஸியாக கஷ்டமானு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. யாருக்கு ஈஸி அப்படின்னா தன்னுடைய பாடத்தில், அதாவது உங்களுடைய பாடத்தில் நீங்கள் அப்டேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி வினா அமைப்பை பொறுத்த மட்டும் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்கூல் புக்கு, யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கிங்க அப்படின்னா ஈஸியாக 150க்கு உங்களால் 95, 100, 110 மார்க் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணலை, எனக்கு வந்து டைமே கிடைக்க மாட்டேக்கு, ஃபேமிலி உமனாக வந்து இருந்துகிட்டு இருக்கேன், கை குழந்தை இருக்குது, ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரீசனே சொல்லாதீங்க. ஏன்னா ரீசன் சொல்கிற யாருமே வந்து சக்ஸஸ் ஆக முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வரக்கூடிய பிஜிடி எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக வரக்கூடிய பிஜிடி எக்ஸாமுக்கு 14 பாடத்துக்குமே தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 இந்த 4 பாடத்தை தவிர மீதமுள்ள 10 பாடத்துக்குமே தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டக்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக சிலபஸை பேஸ் பண்ணி எல்லாமே உங்களுக்கு இணையவழி முறையில் பிடிஎஃப் ஃபார்மேட், சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, தமிழ் தகுதி தேர்வு எல்லாருக்குமே வந்து பொதுவாக இருக்குது. தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் 30 கொஸ்டின் இருக்குது, நான் லாஸ்ட்டாக படிச்சுக்கிருவேன், நான் ஆல்ரெடி வந்து குரூப் 4 படிச்சிருக்கேன், குரூப் 2 படிச்சிருக்கேன், டெட் எக்ஸாம் படித்தேன், குரூப் 1க்கு படித்தேன், இந்த மாதிரி வந்து ரீசன் சொல்லாமல் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்லாமல்
சிலபஸை பேஸ் பண்ணி 6ஆம் வகுப்புலேருந்து 12th வரைக்குள்ள தமிழ் புக்கை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானதாக வந்திருக்கும். 10th புக்கு மட்டும்தான் படிப்பேன், வேறு எதையுமே படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்க வேண்டாம். நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வந்து அமைய பாசிபிள் இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு சில கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து கேட்க மாட்டாங்க, ஆனால் இன்டெப்த்தாக கேட்டுட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பிஜி டிஆர்பி எக்ஸாம் ஆனால் வினாக்களை பொறுத்த மட்டும் ஸ்கூல் புக்கில் இருந்து இன்டெரக்டாக வந்து கேட்கலாம். யூஜி பிஜி ரெஃபரன்ஸ், ஸோ எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. ஸோ நம்ம அகாடமி சார்பாக சிலபஸை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் உங்களுடைய வெற்றி வந்து நிலைநாட்டப்படும். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை எம்எஸ்சி பிஎட், எம்ஏ பிஎட், எம்காம் பிஎட், எம்சிஏ பிஎட் படிச்சவர்களுமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்படட்டும். வேக்கன்சியை பொறுத்த மட்டும் 2800க்கும் மேற்பட்ட காலிடங்கள் வந்து இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவை ஒரே ஒரு இடம் தான். அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் இப்போ இருந்தே படிக்கும்போது நீங்களும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர்.